டாடி டாடி மாட்டு கையில ready for rounds. ஏண்டா பாதி வழியில் இறங்கியா போறேன்? நான் என்ன பண்ணேன்? பாதி வழியில் என்ன வழி மறைச்சு வரவேற்பு கொடுத்து அவனே இவன் தானே ஒண்ணு காக்கா பிடிக்காத சரியே. பாருங்க, என்ன வேணா திட்டுங்க, ஆனா என் தம்பி திட்டாரு. ஓகே? ரெடி. என்னடா அடிக்க வேணாங்கிறியா? பாயத்தை அடிச்சு விட்டுலாங்கிறியா? ஓகே, யாருக்கு நான் வயசாச்சு? ஐயோ நீயும் என்னால் முடியாது. ஏண்டா போய் சொல்றேன்? எனக்காக அவனை பார்த்து கண்ணடிச்சிட்டு தோத்துட்ட மாதிரி நடிக்கிறியா? நீ ஜெயிச்சா தாண்டா எனக்கு பெருமை. உன்னோட ஒவ்வொரு பஞ்சஸும் இடி மாதிரி இருக்கடா. ஐ ஆம் வெரி ஹாப்பி ஹாப்பி. ரொம்ப குதிக்காதீங்க, பிளட் பிரஷர் வந்துற போகுது. சும்மா ஏய், நீ படிப்புல மட்டும் இல்லடா, பரத்திலே நல்லா தேறிட்ட. இதே வேகத்துல இன்னொரு பரீட்சையில நீ தேறிட்ட. என்ன பரீட்சை? கல்யாண பரீட்சை. கல்யாணமா? அதுக்கு இப்ப என்னப்பா அவசரம்? அவசரம் இல்லடா, இந்த வீட்டில் ஒரு தலைவி நடமாடி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த குறைய என் மருமகளா தான் தீர்க்க முடியும் நினைக்கிறேன். என்ன சொல்ற? தலைவி திடீர்னு எங்க இருந்துப்பா? என் ஃப்ரெண்ட் ப்ரொஃபசர் இங்க வர்றான், அது விஷயமா அவங்கிட்ட பேசி இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. Congratulations, thank you. If there is a face, there's no figure. If there's a figure, there's no face. என்ன இங்கிலீஷ் புரியலையா? உனக்கு ஒரு மண்ணும் புரியாது, நீ சுத்த தமிழியான. ஏண்டா இந்த கல்யாண ரேகைன்னு ஒண்ணு இருக்குமா மேடா? அது எனக்கு இருக்கான்னு பார்த்து சொல்லேன்டா. எங்க அப்பா சொல்லுடா. என்னது அது? அவ்வளவுதான் இருக்கு. என்னடா இப்படி கவலைப்படுத்திட்டு போயிட்டாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நான் மாப்பிள்ளை ஆக முடியாது, மாவுத்தனா தான் ஆக முடியும். முதல்ல இடத்த காலி பண்ணணும். நன்றி நன்றிடா சொம்பேரி. ஆனா போடா, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்கல பொண்ணு, எனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு பிடிக்கல. இப்படியே போச்சுன்னா ஏதாவது குகையா பார்த்து சாமியாரா உட்காந்துட வேண்டியதான். ஏதோ கலர் கலரா தெரியுது, செம்ம கலர் தெரியுதுடா. உட்காரா உட்காரா உட்காரா. இந்த வாட்டி கிடைச்சிடும் போலுக்கு. எனக்கு தெரியும், such a beautiful place, no? இது அழகா ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம பொட்டானிக்கல் ஸ்டடீஸ்க்கு தேவையான மரம், செடி, கொடி எல்லாமே இருக்கு. ஆஹா ஆஹா, அருமை. செடி எல்லாம் மறைக்குது. தள்ள. முன்னாடி ஒரு ஃப்ளவரை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பின்னாடி ஒரு புலி வந்துச்சு. என்ன பண்ணுவேன்? ஓடிட வேண்டியதா? பயந்தாங்களா? துணிச்சலோட போராடி நம்ம தைரியத்தை நிலைநாட்டணும். சொல்றது சுலபம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரட்டும் பாரு. டேய், பிரவுன் பேண்ட் போட்டுட்டு கிரீம் ஷர்ட் சில்வர் பெல்ட் போட்டுட்டு ஒரு பொண்ணு வருதுடா. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா பார்த்து சொல்லுடா. கண்ணா பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத, என் மனசு ஒடிஞ்சு போடுவேன் தான். பார்த்து
இங்கடா. சரியான பண்ண பாரு, தப்பு பண்ண பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடாத, கரெக்டா பாரு. பிரவுன் பேண்ட், கிரீம் ஷர்ட், சில்வர் பெல்ட். பாத்தியா? அடப்பாவே, சின்ன பையனே பொம்பளைகளை இவ்வளவு நேரம் பாக்குறேன், கெட்டு போயிடுவாடா. டேய் நான் சொன்னதை புரிஞ்சுட்டியா? அந்த பிரவுன் பேண்ட், கிரீம் ஷர்ட், சில்வர் பெல்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே. அப்பா வெற்றிடா. என்னடா இப்படி தலையாடுற? உனக்கு டபுள் ஓகே? ஓகே ஓகே ஓகே. அண்ணல் நோக்கிட்டாரு, இப்ப அண்ணிய நோக்க வைக்கணுமே, என்ன பண்றது? நீ வள்ளி திருமணம் பார்த்திருக்கியா? நீ இப்ப என்ன பண்ற? சொன்ன கேளு. ஓகேயா? பெண்களையா தோத்துகிறாய்? Thank you very much. Perfectly all right. Perfectly all right. இந்த மாதிரி அழகான பெண்கள் ஆபத்துல இருக்கும்போது நான் திடீர்னு தோன்றதுதான் என்னுடைய ஹாபி. முந்தாரத்து கூட பாருங்க, 30 பெண்களை ஒரே சமயத்துல காப்பாத்தினேன். எஸ், இதே மாதிரிதான். இல்ல வேற அனிமல் இருக்குல்ல, சரியா தெரியல, காண்டாமிருகம் நினைக்கிறேன். ஒரே அடி, அதுவும் ஓடி போயிடுச்சு. இப்படிதான் அந்த பெண்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு ஒரு சின்ன பட்டம் கூட கொடுத்தாங்க, கோடையடி. கோடையடி இஸ் a பட்டம். ராம் இஸ் the name. கோடையடி ராம். நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு ஐயோ சில்லற கில்லற கொடுத்து என்ன அவமானப்படுத்துறாங்க. பணத்தை தவிர எது வேணா கொடுங்க, I'll be happy. ஏமீனா, நாளைக்கு ஒரு விருந்து கொடுத்தா என்ன? எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்க மிஸ் மீனா. அவங்க பேர் சொன்னாங்களே. வெல், நாங்க அந்த ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கோம். நாளைக்கு அவசியமா நீங்க ஈவினிங் வரணும். அந்த யானை இனிமே ஒண்ணும் பண்ணாது. அது நம்ம காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கோம், மொரட்டு யானை, காட்டு யானை. அது ஒண்ணும் பண்ணாது, நீங்க பரப்புங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நோ ப்ளஷர். பாய் பாய். பிரமாதமா ஆக்ட் பண்ண நடக்கணும். உனக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம். கொஞ்சம் சொல்லிட்டா போதுமே, தலகணம் வந்துருமா உனக்கு. வா 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 வா. பெரிய வீரர் தார்சான் மாதிரி வந்து இந்த யானையை மடக்குன்னு மடக்கிட்டாரு. நீங்க அங்க பாரு. இது அந்த ஆளோட யானைதான், பழக்கி வச்சிருக்காரு. நம்மள மாதிரி புதுசா வர்றவங்களை எல்லாம் யானையை விட்டு பயமுறுத்தி விருந்து சாப்பிடுறதுதான் தொழில் போல இருக்கு. அப்ப நாளைக்கு அந்த விருந்து டெஃபினட்டா உண்டு. உயிருள்ள வரைக்கும் அந்த ஆள் மறக்க முடியாத பாடத்தை அந்த விருந்து கத்துக் கொடுக்கும். கொடூர மிருகங்களை தாக்கும் கோடையிடியே வருக, குமரி பெண்களை காக்க பாய்ந்து வரும் மின்னலே வருக, பருவகால மழையே வருக வருக. ஆமா, அந்த ரெண்டாவது ஒரு டைட்டில் சொன்னீங்களே, அது என்னது? குமரி பெண்களை காக்க பாய்ந்து வரும் மின்னலே வருக. பியூட்டிஃபுல். இடியை விட மின்னலே பெட்டரா இருக்கு. அதையே நான் வச்சுக்கோங்க. உட்காருங்க. என்ன ப்ராசஸ், என்ன எமோஷன்? ஏண்டா ப்ரொஃபசர் நீ எப்போவது இப்படி? நான் கட்ட பிரம்மச்சாரி. இந்த போட்டோவை எடுக்கிறதுக்குள்ளேயே என் உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உன்னை சொல்லு, அந்த காலத்துல
வைப்பு நீ எப்படி பழசால ஞாபகப்படுத்தாரு மூட் அவுட் ஆயிடும். அப்ப இதெல்லாம் கவுத்து போட்டுட்ட. சும்மா இரு. என்ன இருந்தாலும் என் பையனுடைய ரசனையே அதாது. குட் செலக்ஷன். அப்போ இந்த பொண்ணைய கட்டி வச்சிருவோம். கூப்பிடா பெரியவனே. லட்சுமணா யானைக்கு போட்ட பெயரை ராமாவை கூப்பிடா. அடே ராமும் யானையும் ஒன்னா வளர்ந்தவங்களாச்சா, நீ பெரியவனை கூப்பிடுன்னு சொன்ன உடனே சைஸ்ல ஒரு கன்ஃபியூஷன். ராம் ராம். ப்ரொஃபசர் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டாட். போட்டோகிராஃப் போட்டோகிராஃப். டே ப்ரொஃபசர், இதெல்லாம் என்ன அவனை கேளு. இதெல்லாம் என்னன்னு கேக்குறாரு. போட்டோ போட்டோ போட்டாவாம். அது தெரியுது. அது தெரியுதாம். தெரியுது. நாங்க 2 பேரும் தள்ளி தள்ளி தான் நின்னோம். எவனோ போட்டோ எடுக்கும்போது கட் பண்ணி வெட்டி கிட்ட ஒட்டி சூழ்ச்சி பண்ணிட்டான். எவனோ சூழ்ச்சி பண்ணிட்டானா? எவனோ என்னடா போட்டோ எடுத்தது நீதான். ஆமா நான் தான். ஏய் ராமு, என்னடா என்னைய மாட்டி வைக்கிற? என்ன சார் சேம் சைட் கோல் போட்டீங்க? சேம் ஸ்டைல்ல கோல் போட்டானா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு அவனை கேளு. கேக்குறாரே சொல்லேண்டா. எல் ஓ பி இ அப்படின்னா அப்படின்னா லவ்னு சொல்லுங்க சார். லவ்வா? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எனக்கு பிடிச்ச பொண்ணதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். அது ஒரு காலம் நடக்காது. தந்தை சொல் கேட்காத தாயன் ஒழிய. தனையன் காதலை மதிக்காத தந்தை ஒழிக்க. என்ன சொன்னேன்? என்னடா இது? இது அவனை கொடு. சரி இந்த வாங்கிக்க. யப்பா, என்னடா இது? அவருக்கு கொடுங்க. வாங்கிக்கிறா. யப்பா, ஐயோ ஐயோ, நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. லட்சுமணன் இல்லாத நேரத்துல நடுவுல நான் வந்து மாட்டிக்கிட்டானே. லட்சுமணா லட்சுமணா. சும்மா மாறி சமாரி கத்தாதீங்க. என்னடா அப்பனு மகனையும் புரிஞ்சுக்கவே முடியல. ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா சொன்னேன்? என் மகன் செலக்ஷன் குட் செலக்ஷன் சொன்னேன்ல. அப்படியே சொன்னா அப்படி சொல்லிட்டு இப்ப திடீர்னு பல்ட்டி அடிக்கிறான்பா. அது பல்ட்டி இல்ல தமாஷ். Dad! டேய், கொஞ்சம் இதெல்லாம் இதோட நிறுத்திக்கும். அங்க கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கேன்னு சொல்றாரு. டேய், எங்க சைடு ஓகே. அவங்கள பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னோட அப்பா எனக்கு ஃப்ரெண்டு. அந்த சைடும்